ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஸ்பையாக இருந்த ஒரு மனிதர் தன் மனைவி இறந்து போனதுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைய மகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பையெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சாதாரணமாக எளிமையான ஒரு வாழ்க்கையை கொரியாவினுடைய ஒரு மூலையில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஒரு கோஸ்ட்டாக வாழ்ந்துட்டுருக்காரு. கோஸ்ட்டாக வாழ்றதுனா உங்களுக்கு தெரியும், அவருடைய எந்த அடையாளங்களும் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ரொம்ப எளிமையாக சாதாரணமான ஒரு அலுவலகத்தில் ஒரு வங்கியில் பணிபுரியக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஒரு நாள் தன்னுடைய மகளால் பள்ளியில் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையில் தன் மகள் அடிச்சுட்ட அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர், ஒரு பணம் படைத்த ஒரு மிக வசதியான ஒரு நபர். அப்போ அவரிடத்துல மண்டியிட்டு மன்னிப்பு கேட்குறார் அந்த நபர். அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகும் அந்த பணக்காரருடைய பொண்ணு தனக்கு இருந்த அந்த கோபமும் வெறியும் அடங்காமல் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்பையருடைய பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அவளை தலையில் பலத்தமான காயம் ஏற்படுத்தி அவர் இறந்து போகிற நிலைமைக்கு போயிடுவா. அவள் இறந்து போயிடுவான்னு நினச்சிருவாங்க. அவளை அங்கேருந்து அப்புறப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனை வர வச்சு அவளை ஒரு வண்டியில் எடுத்து போட்டு போவாங்க. ஸோ ஒரு 2 எபிசோட் அமைதியாக போகக்கூடிய இந்த கதை சாதாரணமான ஒரு கதையாக போகக்கூடியது. அந்த 2வது எபிசோட்லேருந்து அது வரைக்கும் ஒரு வங்கியில் சாதாரணமாக பணிபுரியக்கூடிய ஒரு நபராக இருந்த ஒரு மனிதன் ஒரு அசுரத்தனமான ஒரு வெறி பிடித்த ஒரு மிருகம் போல் மாறக்கூடிய ஒரு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே யாரா நீ பயங்கரமாக இருக்கேடா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் நமக்கு. அங்கேருந்து வேகம் எடுத்து தன்னுடைய மகளை தேடி போகக்கூடிய அந்த தந்தை அப்படி நடக்கும் பொழுது என்னென்னலாம் தன்னுடைய கடந்த காலத்தில் அவர் என்னவா இருந்தார், எப்படி இருந்தது, அந்த எதிரிகளெல்லாம் எப்படி சமாளித்தார், அது உண்மையாகவே தன் மகள் இறந்தாளா உயிரோடு இருக்காளா, இப்படியாக ஒரு விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு கதைக்களமாக இருக்குது. ஆனால் 10 எபிசோட், ஒரு எபிசோடு 1 மணி நேரம், 10 மணி நேரம் உட்காந்து நீங்கள் பொறுமையாக நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு கமர்ஷியலான மூவி தான், ஆனாலும் நல்ல ஒரு 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 அன்பு, ஒரு சண்டை, அப்புறம் மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த உறவு, அப்புறம் இந்த 3 நண்பர்கள், அந்த 3 நண்பர்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய சின்னதான ஒரு சேட்டை, அந்த நண்பர்கள் 3 பேர் ஒன்றா பார்க்கும் பொழுதே நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம், இது எல்லாமே இந்த வெப்சீரிஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் அப்படிங்கிறது தான் அந்த வெப்சீரிஸ். ஸோ மெர்சி ஃபார் நன் அப்படின்ற முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெப்சீரிஸ் வந்திருந்தது. அதில் நடித்த அதே ஹீரோ தான் இதில் நடிச்சிருக்காரு. அந்த ஹீரோக்காக தான் அந்த படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் சொன்ன இந்த கதை காலத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் உட்காந்து இந்த படத்தை பொறுமையாக 10 மணி நேரம் பாருங்கள். நன்றி.